சிவாஜி, பத்மினி மற்றும் சரோஜாதேவி நடித்த தேனும் பாலும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் அதில் ஒரு முக்கியமான காட்சி. தன் கணவனுக்கு இன்னொரு மனைவி இருப்பதும் அது தன் தோழி சரோஜாதேவி தான் என்பது பத்மினிக்கு தெரியாது. ஒரு சமயத்தில் இந்த விஷயம் பத்மினிக்கு தெரிய வருகிறது. அப்போது ஆத்திரமடையும் பத்மினி சிவாஜியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் நிறுத்தி வைத்து பேசி குமுறுவதாக பத்மினிக்காகவே ஆரூர் தாஸ் மிக உருக்கமாக வசனங்களை எழுதியிருந்தார். என்னை விட ஒரு அழகி உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னீங்களே, அது பொய் தானா? உங்க மனசை கவர்ந்து என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க நினைக்கிறவளை நான் பார்க்கணும். நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, அவ ஏங்க எனக்கு கெடுதல் செய்யறா? அவளை நான் பார்த்து 4 வார்த்தை கேட்கணும் என்று ஆரூர் தாஸ் வசனங்களை உணர்ச்சி பூர்வமாக ஏற்ற இரக்கத்துடன் பத்மினிக்கு படித்துக் கொண்டு காண்பிக்க சிவாஜியின் கண்கள் லேசாக கலங்கின. பத்மினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவர் அதீத உணர்ச்சி வசப்பட்டு ஆரூர் தாஸின் கைகள் இரண்டையும் இருக்க பற்றி கொண்டு சிவாஜியை பார்த்து, கணேஷ், அதாவது சினிமாவில் சிவாஜியை கணேஷ் என்று பெயர் சொல்லி அழைத்த ஒரே நடிகை பத்மினி மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கணேஷ், நான் திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தப்போ அங்க பாசமலர் படத்தை பார்த்துட்டு எமோஷன் ஆகி மெட்ராஸுக்கு போன் பண்ணி சாவித்திரி கிட்ட பேசினேன். அப்ப நான் சாவித்திரி கிட்ட ஒன்னு சொன்னேன், உன்னையும் சிவாஜியும் தவிர இந்த படத்துல வேற யாராலையும் இப்படி நடிச்சிருக்க முடியாது. உங்க 2 பேருடைய நடிப்புக்கும் டைலாக் ரொம்ப முக்கியமா இருந்தது. அந்த எமோஷன்ல டைலாக் தான் உங்களை அவ்வளவு நல்லா நடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொன்னேன். உண்மைதான், பாசமலர் தான் எனக்கு இவன் எழுதின முதல் படம். ஆரூரா, இது என்னோட உனக்கு எத்தனாவது படம் என்று ஆரூர் தாஸை பார்த்து கேட்டார் சிவாஜி. 10வது படம் என்று வந்தது பதில் ஆரூர் தாஸிடமிருந்து. பாத்தியா, இவன் தான் எனக்கு ஆஸ்தான டைலாக் ரைட்டர். இடையில டைரக்ட் பண்றன்னு போயிட்டான், இல்லனா இன்னும் 10 படம் எழுதியிருப்பான். என்னையும் என் நடிப்பையும் முழுசா தெரிஞ்சவங்கல்ல இவனும் முக்கியமானவன். ஆமா கணேஷ், குடும்ப கதைகளுக்கு டைலாக் எழுதுறதுல மாஸ்டரா இருக்காரு. இதுக்கு முந்தி தேவர் பிலிம்ஸ்ல நான் நடிச்ச பெண் தெய்வம் படத்திலையும் டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. அது சரி கணேஷ், இந்த சீன் பூராவும் நானே டைலாக் பேசுறேன்னு உங்களுக்கு ஒரு வரி கூட அவர் எழுதலையே என்றார் பத்மினி. தேவையில்லை, எந்த சீனுக்கு எப்படி எழுதணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். பப்பிமா, நீ எவ்வளவு வேணாலும் பேசு, நான் அடிச்சு காட்டுறேன் பாரு என்றார் சிவாஜி. அந்த சீன்ல நீங்க தான் டாமினேட் பண்ணணும். அது ஒரு குடும்ப பெண்ணுடைய குமரல். நீங்க பேசணும், அவர் பேசாம இருக்கணும். அவர் பேசினா உங்க எமோஷன் பிரேக் ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்க டிராப் ஆயிடுவீங்க என்றார் ஆரூர் தாஸ். சற்று தயக்கத்துடன், உங்களை ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே, உங்களுக்கு 2 பொண்டாட்டிங்க தானே என்று ஆரூர் தாஸை பார்த்து கேட்டார் பத்மினி. எப்படி பப்பிமா கண்டுபிடிச்ச என்று ஆச்சரியத்துடன் பத்மினியை பார்த்து கேட்டார் சிவாஜி. இல்லையா பின்ன, இந்த டைலாக்கே சொல்லுதே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா இப்படி எழுத வராது, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன், கரெக்ட் தானே என்று பெருமிதத்தோடு கேட்டார் பத்மினி. டே ஆரூரா, இவளை என்ன பண்ணலாம் சொல்லு? ஏ மண்டு, இவன் இந்த சீன் பேப்பர்ல எழுதியிருக்கானே சீதா ராமான்னு, அது இவன் தான். சின்ன வயசுலயே சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். நானும் அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். பின்னிடுவாங்க பின்னி, அது இதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டா நாங்க அவ்வளவுதான், எங்களுக்கு அப்புறம் சோறு போட மாட்டாங்க, விரட்டி அடிச்சிருவாங்க என்றார் சிவாஜி. பின்ன எப்படி இவ்வளவு பிராக்டிகலா எழுதுறாரு என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பத்மினி. நல்லா கற்பனை பண்ணுவான், மிகைப்படுத்துவான், அதுல ரொம்ப கெட்டிக்காரன், கேரக்டர்ஸை எப்படியாவது நிறுத்திடுவான், அதான் அவனுடைய திறமை. இப்படி அன்றைக்கு பத்மினியின் கற்பனைகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் சிவாஜியும் ஆரூர் தாஸும். பழைய திரைப்படங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நல்ல சினிமா சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.